இப்போ வந்து டேர்னிங் எப்படி பண்ணணும்? டேர்னிங்கில் எத்தனை டைப் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச டேர்னிங்லாம் சொல்லுங்கள். டேர்னிங்னா அந்த யூ டர்ன் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே, யூ டர்ன், வேறு லாங் டர்ன், ஷார்ட் டர்ன், லாங் டர்ன். இப்போ ஷார்ட் டர்ன் பண்ணணுன்னா எந்த பக்கம் எடுக்கணும்? ஷார்ட் டர்ன் எடுக்கணும்னா எது வரும்? லெஃப்ட் வருமா ரைட் வருமா? ரைட் வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ரோடில் இருக்கோம், நம்ம போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ணணும்னா ஷார்ட் டர்ன் எடுக்கணும், அந்த கர்வை விட்டு எடுக்கணும். அதுவே வந்து நம்ம போயிட்டு ரைட் டர்ன் எடுக்கிறோம்னா லாங் டர்ன் எடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு ரோடை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம அந்த கர்வ் பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம யூ டர்ன் பண்ணணும். நீங்கள் ஃபுல் யூ டர்ன் கவர் ஆகாது, ஏன்னா ரோடுடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 ஃபீட்டு தான். சரிங்களா? ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு தான் திரும்ப வந்து ஆகும். ஓகேவா? பிளான் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டுங்க. இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கலாமா? பண்ணுங்க. ஃபுல் டர்ன் ஆகாது, ஃபுல் ரவுண்ட் எடுத்துடலாமா சார்? கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், மைல்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். பிரேக் வேண்டாம், கிளச்சிலே ஹேண்டில் பண்ணணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், பொறுமையாக எடுங்க. அதுதான் நேற்று நம்ம சொன்னோம்ல, பைட்டிங் வச்சு நம்ம பண்ணணும். சரிங்களா? பின்னாடி போகாமல் இருக்கணும்னா பைட்டிங், அது டக்குனு ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அந்த இடம் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி வரணும். ஓகே சார். ரிவர்ஸ் போடுங்க. ஓகே, இன்ச் பை இன்ச்சாக வாங்க. ரியர் கேமராவை பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. லெஃப்ட் சைடு மிரரும் பாருங்கள். ஓகே, வரலாம் வாங்க. இன்னும் வரணும், பேஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இன்னும் வரலாம் வாங்க. வரலாம் வாங்க. ஓகே, கொடுத்துச்சா? ஓகே, இப்போ டர்ன் பண்ணுங்கள், ரைட் டர்ன் பண்ணுங்கள். ஓகே, போதும். ஃபஸ்ட் கீர் மாற்றுங்க. கிளச்சை இன்ச்சு பை இன்ச்சாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பைட்டிங் கொண்டுட்டு வாங்க. ஓகே, பைட்டிங் கொண்டுட்டு வந்துட்டு வெஹிக்கல் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட். ஓகே சார். மூவ் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கணும். லெஃப்ட் டர்ன் வந்து இப்போ நம்ம ரோடை வந்து ரெண்டாக பிரிக்கணும். நம்ம ஸ்பேஸ்லேயே டர்ன் பண்ணணும். ஓகே சார். சரிங்களா? ஷார்ட் டர்ன் எடுக்கணும். நம்ம 50% ஸ்பேஸ்லேயே பண்ணுங்கள். அந்த கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 50 சென்டிமீட்டர் கேப்பில் போகணும். இருக்கட்டும், போங்க. போல மூவ் பண்ணுங்கள், அது போகும். ஓகே, ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இதே போல் இது வந்து பார்த்தோங்கன்னா மீடியம் டர்ன், ஷார்ட் டர்னில், லாங்கும் இல்லை. ஓகேவா? மீடியம் டர்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. லெஃப்ட் மிரர் மட்டும் செக் பண்ணுங்கள், நம்ம கரெக்டான ஸ்பேஸ் விட்டு வருமா? கரெக்டாக சார். இது கரெக்டு வாங்க. இப்போ நம்ம ரைட் டர்ன் எடுக்கணும். நம்ம ஸ்பேஸ், நம்ம ரோடை வந்து இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். நம்ம ஸ்பேஸ்லேயே வந்து ரைட் எடுக்கிறோம். வாங்க, போதும். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஜங்ஷன் வருது, செக் பண்ணுங்கள். போத் சைட் செக் பண்ணுங்கள், யார் வராங்க, கிராசிங் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணும்.
மற்ற ஜங்ஷனும் சேம் செக் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வரவங்க கூட டர்ன் பண்ணுவாங்க, அதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் கார் வருது, அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை விட்டுருங்க. நம்ம 50%, அதுக்காக நம்ம கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? மூவிங்லேயே இருக்கணும், ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு ஸ்பீடு ரெடியூஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்ணணும், கீரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஆஃப் ஆகாமல் கொண்டுட்டு போகணும். உங்கள் பேக் சைடில் பாருங்கள், ஒரு வண்டி வருது. ஸோ இப்போ ஓவர்டேக் அவருக்கு அலோவ் பண்ணலாமா பார்க்கணும். ஸ்லோப் வந்துச்சு, அதனால் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ ரைட்டு நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுக்க போகிறோம். ரைட்டில் யார் வராங்கன்னு பார்க்கணும். ஒரு 2 வீலர் வராங்க, அவங்கள நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ ஷார்ட் டர்ன் எடுக்கணும். 1 ரவுண்ட் எடுங்க. ஜஸ்ட் இப்போ அதே ரிலீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பேஸ்லேயே போங்க. ஓகே. இப்போ ஸ்பீடு பிரேக்கை ஸ்மூத்தாக ஏற்றி இறங்கணும். ஓகே. ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கிறதே தெரிய முடியும். ஆமாம், அது பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸ்பீடு பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஜம்ப் ஆகக்கூடாது. அந்த டயர் வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகேவா? அந்த ஸ்பீடு பிரேக்கர் கூட ரொட்டேட் ஆகணும். ஓகே, போகலாம். நம்ம ஸ்மூத்தாக ஏற்றி இறங்கணும், ஜம்ப் ஆகக்கூடாது. ஓகே சார். உங்கள் ஸ்பேஸ்லேயே வாங்க. சரி, ஸ்மூத்தாக ஏற்றி இறக்குங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். அவர் ஓவர்டேக்கு உங்களுக்கு ஹார்ன் எதுவும் கொடுக்கல. நான் வந்து ஓவர்டேக் பண்ண போகிறேன்னு அவர் எதுவும் தகவல் சொல்லலை. பட் அவங்க பப்ளிக் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பிஃபோராக பார்த்துட்டே வரணும் மிரரை வந்து. ஓகேவா? மிரரை பொறுத்த வரைக்கும் மிரர் ப்ரொசீஜரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எத்தனை செகண்டுக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணணும், 16 செகண்டுக்கு ஒரு முறை மிரரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ரைட்டு மிரர் நம்ம பார்த்துட்டே வரணும். வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ண அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம லேர்னர்ஸ், அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும், சீக்கிரம் போகணும், அவங்க டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. ஓகே, ஓகே. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எல்லாரையும் போக விடணும், வழி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு பாருங்கள், ரைட்டில் யார் வராங்கன்னு பார்த்துட்டு ஷார்ட் டர்ன் 1 ரவுண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் பார்த்துங்களா, கீழே இறங்கிடுது. இன்னொரு 1 ஃபீட்டு முன்னாடி வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ டீ ரோடு வருது. லெஃப்டில் யார் வராங்கன்னு பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள். யாரும் இல்லை, அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, நீங்கள் போகலாம். ஸோ பப்ளிக் கொஞ்சம் அவசரப்படுவாங்க, நம்ம அதை அனுசரித்து போகணும். பிஃபோராக நம்ம பிளான் பண்ணிக்கணும். சார், இதெல்லாம் நம்ம 3rd கியர்ல ஏற்றலாமா? அடிக்கிற இதெல்லாம் கண்டினியூவாக வரலாம். பாருங்கள், அந்த ரோடு வந்து சிமெண்ட்டும் தார் ரோடு மெச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு பாருங்கள், அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வரணும். ஓகே, ஓகே. இப்போ இதே ரோட்டில் பார்த்தோங்கன்னா பள்ளம் கொஞ்சம் பெரிய பள்ளமாக இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட்டு ஒரு 1 ஃபீட்டு நம்ம இறங்கி வரணும். இது சரியா? இன்னும் கொஞ்சம் வாங்க, போகலாம். கண்டினியூ இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ணுறக்கூடாது. பின்னாடி வெஹிக்கிள் வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? அந்த ஆட்டோவையும் நம்ம பார்க்கணும். சேஃப்டி, நம்ம சேஃப்டியும் பார்க்கணும், அவங்க சேஃப்டியும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கியர் மாற்றி ரெடியாக இருங்க, போகலாம். போங்க. ஸ்பேஸ் இல்லைன்னா விட்டு கொடுத்துடணும். வாங்க, லெஃப்ட் வாங்க, அடுத்த கியர் மாற்றுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஆட்டோ வராரா, அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் போகலாம், ஓவர்டேக் எடுக்கலாம். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துறோம். கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாலே 50% ப்ராப்ளம் சால்வ். பின்னாடி வரவங்களுக்கும் முன்னாடி வரவங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். பின்னாடி ஒரு கார் வருதுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ ஆப்போசிட்டில் யாரும் வரலங்களா? ஆ ஆட்டோ கார் வருதா? சரி போயிட்டுருக்குங்க. போங்க. இப்போ வந்து அவருக்கு ஓவர்டேக் பண்ண முடியாது, ஆ நம்ம பர்மிஷன் கொடுக்க முடியாது. ம் ஸோ இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம், நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுடலாம். இப்போ அவர் ஓவர்டேக் எடுக்கிறார் பாருங்கள். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கீழே இறங்கிடக்கூடாது, அந்த ரோடு எட்ஜிலேயே போகும். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்மூத்தாக போங்க. ஸ்பீடு பிரேக்கு. ஓகே, கிளச்சை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஸ்பீடு ரன்னிங்கில் இருந்தாங்கன்னா ஓகே. ம் நம்ம தான் அங்கே ஸ்பீடு கம்மியாகிடுச்சிங்களா, அப்போ என்ன பண்ணால் கிளச்சை ரிலீஸ் பண்ணால் தான் அது கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கியர் மாற்றி போங்க. ஜங்ஷன் வருது, ம் நாலு பக்கமும் பாருங்கள். லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் சைடு. அவரை போக விடுங்க. மூவ் பண்ணலாமா? ஆ பண்ணலாம் சார். பிரேக் பிடிக்கணும்னா சார் கரெக்டாக ம் இப்போ நிற்கும் போது பிரேக் பிடிச்சிட்டு கிளச்சு பிரேக். ம் பண்ணலாம் சார். ம் லைட்டாக மூவ் பண்ணு. போகலாம். இப்போ நடுவில் டக்குனு சவுண்டு கேட்குது, என்ன சார்? இருங்க, நான் சொல்கிறேன் போங்க. அதனால தான் சொல்லலை, நீங்களாக கவனிப்பீங்க. டேஷ்போர்டு பாருங்கள், அதில் ஒரு சிம்பிள் இருக்கும் பாரு. ஆ என்ன இருக்கு? அது என்ன சிம்பிள் தெரியல. டோர் ஓப்பனில் இருக்குது. சரி போங்க. ஓகே ஓகே. அதான் ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும் போதே ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், டேஷ்போர்டில் என்ன லைட் எரியுது. இப்போ நம்ம அதை கவனிக்க முடியாமல் போவதால் தான் அலாரம் செட் வந்திருக்கு. ஸோ அதையே நம்ம மிஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தோங்கன்னா ஒரு 6-7 டைம்ஸ் அடிச்சிச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் வரும்போதே அது அலாரம் எதுக்காக அடிக்குது, நம்ம அதை செக் பண்ணணும். அப்போ டேஷ்போர்டில் பார்க்கணும், டேஷ்போர்டில் ஏதாவது லைட்ஸ் எரியுதா, என்ன மாதிரி சொல்ல வராங்க, என்ன மாதிரி லைட் எரியுது, அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை வந்து அங்கேயே பார்த்துருக்கணும். ஓகேவா? சரி, நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் எங்கே வந்து அந்த கொஷின் ரைஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன். முடிகிற ஸ்டேஜில் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அவருக்கு அவசரம். அதுவும் கரெக்டாக நம்ம ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கும்போது தான் சார் அந்த சவுண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அப்படி தான் இருக்குமா? இல்லை இல்லை ஆ பஸ்ஸு நிற்கிது. இந்த ட்ரக்கால் போக முடியல, ஸ்பேஸ் இல்லை. இப்போ நமக்கு அங்கே அந்த ஜங்ஷன் கிட்ட ஒரு ஸ்லோப்பில் நின்றுது இல்லை சார், அதில் வந்து பின்னாடியும் போகுது பிரேக்கு. அது நம்ம பின்னாடி போகும்போது பிரேக் பிடிச்சிட்டே இது அந்த டைமில் வைக்கணும். நம்ம அந்த டைமில் டப்புனு ஆஃப் கூட ஆகிடும். போகக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. போகலாம். ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. மீடியனில் போய் ஸ்டாப் பண்ணுங்க. மீடியனில் போய் டர்ன் பண்ணுங்க. மீடியன்னா பண்ணுங்க, இது சென்டர் மீடியன். Center டர்ன் median, பண்ணி okay. பாருங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ வெஹிக்கிள் எதுவும் வரல கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போனால் போதும். ஃபர்ஸ்ட் கீர் மாற்றுங்க. போலாமா? ஸ்கூட்டி வருது சார். கிளட்ச் ரிலீஸ் பண்ணுங்க. கார் வருது, கார் வருது. போலாமா? போலாம். ஸ்கூட்டி வருது.
என்ன சார் ஸ்டாப்பு? லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அந்த இடம் ஸ்டாப் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக போங்க, ஸ்ட்ரைட்டாக. இங்கே சார் ம் இங்கே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓகே ஸ்ட்ரைட். ஆ ஓகே சார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமா? நான் இறங்கணும்ல. போகணும். டோர் நான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே. கிளச் பிரேக் நியூட்ரல்.